கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு உங்களுக்கு பெருகுவதாக. இன்று மார்ச் 10 திங்கட்கிழமை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இது ஒரு அருமையான வசனம். பாருங்களேன், நான் உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுது தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். எப்படி தண்ணீர்கள் என்றால் என்ன? பிரியமானவர்களே, வாழ்க்கையில் நம்ம அனுதினமும் நம்ம கடந்து போகிற பிரச்சனைகள் தண்ணீர்களை கடப்பது போல, அன்றாடம் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், பாடுகள், இவைகள் எல்லாம் தண்ணீர்களை கடப்பது போல. அப்பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ பயப்படாத. தண்ணீர்களை கடக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனோடு கூட ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. தண்ணீர்களை ஈஸியாக கடந்துடலாம். நம்ம முழங்கால் அளவு தண்ணீர் அப்படி வரும் பொழுது, கணுக்கால் அளவு முழங்கால் அளவு தண்ணீர்கள் இருக்குதுன்னா தண்ணீரை கடந்து போயிடலாம் ஈஸியாக. அது அன்றாடம் வருகிற பிரச்சனைகள், அது நேற்று பிரச்சனை இன்னைக்கு யோசித்து பார்த்தா அது ஒன்றுமே இல்லைன்னு தோணும். ஆனால் ஆறுகளை கடக்கும் பொழுது என்று பார்க்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் எப்போது சில தடவைகள் நமக்கு முன்பாக ஆறுகள் குறுக்கே வந்து நிற்பது போல. எப்படி இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் நடக்கும் வழியில் யோர்தானை கடக்க வேண்டியது வந்தது பார்த்தீங்களா, ஆறுகளை. அப்போ யோர்தானை கடந்து செல்வதற்காக அவர்கள் மலைத்து நிற்கும் பொழுது தேவன் சொன்னால் யோசுவாவை கூப்பிட்டு, ஆசாரியர்கள் அவங்கள உள்ளங்கால் படட்டும், அவங்க போய் வந்து முன்பதாக வந்து ஆற்றில் இறங்கி நிற்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆறு அப்படியே வழி விட்டு அப்படியே ஒரு குவியலாக வந்து அப்படியே நின்றது. அப்பொழுது மக்கள் வெறும் தரையில் நடப்பது போல நடந்து போனாங்க. அந்த ஆற்று தண்ணீர் அவர்கள் மேல் புரளவே இல்லை. அவங்க பத்திரமா லட்சக்கணக்கான ஜனங்கள் அப்படியே கடந்து போனதை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட, நம்முடைய வாழ்க்கை என்ற பாதையில் நம்ம போகும் பொழுது நமக்கும் எதிராக இப்படி ஆறுகள் வந்து நிற்பது உண்டு. நம்ம எப்படி இதை கடந்து போவது? இதை கடக்கும் பொழுது இந்த ஆறு நம்மை வெள்ளம் போல அடித்து கொண்டு போயிடாதோ என்று சொல்லி கலங்கி நம்ம நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும், வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இல்லை, ஆறுகள் உண்மையில புரளுவதில்லை, அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. அப்போ அருமையாய் அந்த பிரச்சனையை நம்ம தாண்டி செல்லுவோம் என்று தானே அர்த்தம். பிரியமானவர்களே, அதே போல் அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லுகின்றார். சரி, தண்ணீர்கள் அன்றாடம் வரும் பிரச்சனைகள், ஆறுகள் எப்போ ஒரு தடவை வாழ்க்கையில் குறுக்க வந்து நிற்கலாம். ஆனால் அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அக்கினியில் நடப்பது போல சோதனை, பிரச்சனை என்று வாழ்க்கையில் ஏதோ ஒரு முறையோ இருமுறையோ கடந்து செல்வது வரலாம். அப்போது அந்த அக்கினி ஜுவாலை என்ன செய்யாதான்? நம்மேல் பற்றாது, உங்கள் மேல் அது பற்றாது, அது சேதம் பண்ணாது, வேகாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நம்ம பார்க்குறோம், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவருடைய வாழ்க்கையில் அவங்க அக்கினியில் நடப்பது போல் லிட்ரலாகவே வந்துச்சு. நம்ம இது யோசிக்கிறோம், சில ஆவிக்குரிய போராட்டங்கள் அப்படி இல்லாட்டினா பல பாடுகளை கடந்து செல்லும்போது நமக்கு வருகின்ற நெருக்கம், ஐயோ நான் அக்கினியில் நடப்பது போல நடந்து கொண்டிருக்கிறேன், என் பாடு அவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று சொல்லும்படியான பிரச்சனைகள். ஆனால் அன்றைக்கு அவங்கள 3 பேரையும் நிஜமாகவே அக்கினியில் கொண்டு போய் போட்டாங்க. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி ஜுவாலையில் அவங்கள போய் போட்டாங்க. ஆனாலும் பாருங்களேன், அந்த அக்கினி அவர்களை
சேதமே படுத்தலை. அக்கினி ஜுவாலை அவர்கள் மேல் பற்றவே இல்லை. அவர்கள் வேகாதிருந்தார்கள். அவர்களை எடுத்து வெளியில் அழைத்து வரும் பொழுது அந்த அக்கினியின் அது எங்கேயாவது அந்த அவர்கள் மேலே இருக்கிற அவருடைய ஆடையிலோ முடியிலோ அக்கினி வெந்து அந்த ஸ்மெல் வருதான்னு பார்க்கும் பொழுது அந்த ஸ்மெல் கூட வரலை. அப்படி அவர்களை கர்த்தர் பாதுகாத்தார். நான் உன்னோடு இருப்பேன். அந்த 3 பேரோடு 4வது நபராக தேவன் அவர்களோடு இருந்து அவர்களை தப்புவித்ததை பார்க்கின்றோம். இன்றைக்கும் கூட வாழ்க்கையில் சில நேரங்களில் இப்படி பிரச்சனைகள் வரும் பொழுது பயப்படாதீங்க. அக்கினி ஜுவாலையில் நாம் வேகாதிருப்போம். எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, ஊழிய அனுபவங்களிலும் சரி, இப்படி தான் தண்ணீர்களை கடக்கும் பொழுதும், ஆறுகளை கடக்கும் பொழுதும், அக்கினியில் நடக்கும் பொழுதும் கர்த்தர் கூட இருப்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஒன்றும் சேதப்படுத்தாமல் நடத்தியதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, உங்களையும் கூட அப்படியே ஆண்டவர் நடத்துவார். நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி கர்த்தாவே, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகின்றீர். எந்த சூழ்நிலைகளிலும் நான் உன்னோடு இருப்பேன். தண்ணீர்களை கடக்கும் பொழுதும், ஆறுகளை கடக்கும் பொழுதும், அக்கினியில் நடக்கும் பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஐயா. அப்படியே நீர் உம்முடைய பிள்ளைகளை நடப்பீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கின்ற அன்பு கண்மணி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. விசேஷமாக அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் அவர்களுடைய மன்றாட்டிற்கு பதில் கொடுப்பாராக. எத்தனையோ ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்துகிறீங்க. நிச்சயமாக நம்முடைய தேவன் மிகவும் நல்லவர். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.